ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் டீம் லஞ்ச் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்டு போகலாமா? ஒரு வண்ண கிளி காதுக்கொரு கானத்துயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் தலப்பாக்கட்டி லெஜெண்ட்ரி பிரியாணி. உள்ளே வந்தோடனே ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சுங்க. ட்ராயிங்லேயே பெயிண்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. யூட்டென்சில்ஸ் எல்லாம் பார்க்கவும் ரொம்ப நீட்டாகவும் சட்டிலாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் 20 பேரும் அப்படியே லைனாக ஒரே டேபிளில் ஜாயின் பண்ணி உட்காந்துட்டோங்க. டேபிள் கீழே ப்ரொமோஷனுக்காக அந்த டிஷ்ஷஸ் பற்றி எல்லாம் ஷீட் வச்சுருந்தாங்க, சிந்தக்கூடாதுங்கிறதுக்காகவும் தாங்க. நெக்ஸ்ட்டு மெனு கார்டு கொடுத்துட்டாங்க. அதில் சூப் செக்ஷனில் மட்டன் மிளகு சூப்பும் ஆட்டுக்கால் சூப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் ஸ்டார்டர்ஸில் கன்ஃபயர் சிக்கனும் கொல்லம் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. தென் மட்டன் ஸ்டார்டர்ஸில் அதுலேயே ஸ்பெஷலாக இருக்க மட்டன் சுக்காவும் குச்சி மட்டனும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. கோலாய் உருண்டை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தென் சீ ஃபுட் ஸ்டார்டர்ஸில் மொறுமொறு ஃபிஷ்ஷும் மொறுமொறு ப்ரானும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கெபாப்ஸ் அண்ட் பாபிக்யூ செஷனில் பெப்பர் சிக்கன் பாபிக்யூ ஹாஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அது சஃபிஷியண்ட்டாகவே இருந்துச்சு. தென் பிரியாணி செக்ஷனில் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அது சாப்பிடவே இல்லைங்க, பார்சல் பண்ணிவிட்டு போயிட்டோம். தென் கிரேவிஸில் செட்டிநாடு மிளகு நல்லி சூப் குழம்பு அது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. தென் கலக்கி 7 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அது ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இல்லைங்க, அது நான் சொல்கிற கடைசியில். தென் பிரெட்ஸ் அண்ட் பரோட்டாவில் நூல் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ஈச் 1க்கு 20 ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கு கிரேவி ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசை அண்ட் இடியாப்பமில் கறி தோசை நாங்கள் வேணும்னு கேட்டிருந்தோம், ஆனால் அது டின்னருக்கு தான் சொல்லிட்டாங்க. தென் ரைஸ் அண்ட் மீல்ஸில் நாங்கள் வெறும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். தென் டெசர்ட்டில் ஃபலூடாவும் ஜிகர்தண்டாவும் வாங்கியிருந்தேன். ஜிகர்தண்டா கதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆட்டுக்கால் சூப் கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்லா பெப்பர் ஃப்ளேவரில் காரமாக இருந்துச்சுங்க. தென் ஒரு பிளேட்டுக்கு மேலே இலையை வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. மொறுமொறு ஃபிஷ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க வித் மயனஸோடு. அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரியே இருந்துச்சு, ஆனால் ஃபிஷ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு கொல்லம் சிக்கன் கொண்டு வந்திருந்தாங்க. நான் ஒரு பீஸ் அப்படியே எடுத்துட்டேன். தென் மட்டன் கிரேவி அண்ட் சிக்கன் தந்தூரி கொண்டு வந்திருந்தாங்க. அதை நான் எடுக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்துருச்சு. அப்படியே ஹார்ட் ஷேப்பில் ஃபிஷ் ஃபிங்கர் கொண்டு வந்திருந்தாங்க. ஹார்ட் ஷேப்பில் ஃபிஷ் ஃபிங்கர் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தென் மட்டன் சுக்கா கொண்டு வந்திருந்தாங்க. மட்டன் நல்லாவே சாஃப்டாகவே வெந்திருந்துச்சு. ஆனால் அதை எடுக்கிறதுக்குள்ளே அது திரும்பி என்னால் எடுக்கவே முடியல. தென் மொறுமொறு ப்ரான் கொண்டு வந்திருந்தாங்க வித் மயனீஸ். மொறுமொறு ப்ரான் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதுவும் ஃபிஷ் ஃபிங்கர் டேஸ்ட்லேயே இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் கலக்கி கொண்டு வந்திருந்தாங்க. கலக்கியில் ஃப்ளேவரே இல்லைங்க, வெறும் பெப்பர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஆனால் யூஸ்வலாக நாங்கள் கலக்கி சாப்பிட்றப்போ சால்னா நல்லா கலந்து மசாலா டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ அது நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். அதுவும் கிழந்துச்சா. தென் நூல் பரோட்டா வித் மட்டன் குச்சி குழம்பு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பரோட்டா எடுத்து அந்த மட்டன் கொஞ்சம் எடுத்து அப்படியே சாப்பிட்றப்போ ஸ்பெஷல் ஃபலூடா கொண்டு வந்திருந்தாங்க. சாப்பிடவும் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன கலரில் இருக்குது நீங்களே பாருங்கள். ஆரஞ்சு கலரில் ஜிகர்தண்டா சாப்பிட்டது இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம். யூஸ்வலி சாண்டில் கலரில் இருக்கும். தென் ரெட் அல்வா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதெல்லாம் முடிச்சுட்டு பில் செக்ஷனுக்கு வந்தால் பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.